ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளிநாட்டில் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தலாஜித்தோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரசிகர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கொண்டாடினாங்க இந்த திரைப்படத்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் நாள்லேருந்தே வந்து இந்த திரைப்படத்துக்கு அமோகமான ஒரு வரவேற்பு கிடைச்சிது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் தலாஜித்தோட சரியான ஒரு கம்பேக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ உலகம் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து 240 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னும் வந்து நம்மளோட வெளிநாட்டில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு அந்த ஒரு விவரத்தை பற்றி பார்த்தா வந்து நம்மளோட குட் பேட் அக்லி திரைப்படம் வந்து வெளிநாட்டில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து 65 கோடி வரைக்கும் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது இப்போ இந்த அஃபீஷியலாக நியூஸ் வந்துருக்குங்க. ஸோ இதில் வெளிநாடு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலும் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 150 கோடி வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் வசூல் செஞ்சுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு திரைப்படம் வந்து நல்ல ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி